ரெண்டு விஷயம் சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ஒரு மனுஷன் ஒரு பெரிய ஆள் ஆகணும், ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா, முதல்ல அவங்க உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கணும். கரெக்ட் இல்லைங்களா? ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னம்னா அந்த செயலுக்கான பலன் அந்த ஜாதகருக்கு கிடைக்கணும். அப்போ இந்த செயலுக்கான பலன் எங்கிருந்து தொடங்குது அப்படிங்கிற விஷயம் இருக்குது இல்லைங்களா? ஒரு செயலுக்கான பலன் எங்கே இருந்து தொடங்குது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ இதுக்கு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, 3 விதமான விஷயங்களை பார்க்கணும். ஒரு மனிதனுடைய செயல் ஜெயிக்க வேணும் அப்படின்னா என்ன பண்ணணுங்க? 3 விதமான விஷயங்களை பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்னதுங்க? லக்னம் இல்லைங்களா? இப்போ போட்டுக்கலாம். லக்னம், ஒரு மனிதனுடைய செயல் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க? அந்த விதி என்று சொல்லக்கூடிய அந்த லக்னத்திலிருந்து தான் ஒரு மனிதனுடைய செயல் ஸ்டார்ட் ஆகும். அப்போ லக்னம் அப்படிங்கிறது ஒரு புள்ளியில் விழுந்திருக்குமா, விழுந்திருக்காதுங்களா? அப்போ ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுடைய லக்னம் நின்ற புள்ளி அப்படின்னு லக்னம் நின்ற நட்சத்திரம் இருக்குமா, இருக்காதுங்களா? இருக்கும். ரெண்டாவது, லக்னாதிபதி இருக்கக்கூடிய இடம்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? ஒரு மனிதனுடைய செயல் ஜெயிக்கணும்னா முதல்ல லக்னம் நின்ற புள்ளி, அதாவது லக்னம் நின்ற நட்சத்திரம் என்னன்னு பார்க்கணும். லக்னாதிபதி இருக்கக்கூடிய இடத்த பார்க்கணும். அப்போது இந்த 2 விஷயமே என்ன பண்ணணுங்க? ஒருத்தர் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு மனிதனுடைய செயலே அங்கிருந்து ஆரம்பிக்குது. அப்போ நம்ம இன்றைக்கி எடுக்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 2 விஷயம். அடுத்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, கடன். இப்போ ஒரு வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனுக்கு பிரச்சனையாக இருக்கிறது என்னதுங்க? கடன். இந்த 2 விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கிளாஸில் இந்த விஷயங்களை கொஞ்சம் ஜாஸ்தி சொல்லி கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ இன்றைக்கி நம்முடைய இதில் தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல இந்த லக்னம் இந்த நட்சத்திரம் எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? ஐயா, அந்த எழுதுந்து இங்கே இருக்குது, எடுத்துகிட்டு போயிட்டாங்களா? எழுதுந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்களா? சரி, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைக்கு கொடுத்துருங்க. இந்தாங்க, கொஞ்சம் முன்னாடி வரவங்க முன்னாடி உட்காந்துக்குங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ஃப்ரெண்டில் இடம் இருக்குது, கொஞ்சம் வாங்க, நிறைய இடம் இருக்குது, வாங்க வரும். ஓகே, இப்போ லக்னம். இப்போ நான் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே மூலாதாரமாக இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் நம்ம செலக்ட் பண்ணுற எந்த நட்சத்திரம் செலக்ட் பண்ணுவோம்? மூலம். அதாவதுங்க, சதயம்ங்கிறது எல்லா விஷயத்துக்கும் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு பொதுவாக ஒரு ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்கள் அப்படிங்கிறது மூலத்தில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா கேது பகவானுடைய நட்சத்திரம், குரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். குரு கேது இணைவு இங்கே தானே கிடைக்கும். தனுசு ராசியில் தானே குரு கேது இணைவு கிடைக்கும். ஏன்னா தனுசு ராசி தான் தெய்வ ராசி, அதில் தான் குருவும் கேதுவும் இணைவு அங்கே கிடைக்கும். அப்போ யார் மூல நட்சத்திரத்தில் இருக்கீங்க? எனிபடி தேர்? மூல நட்சத்திரம், அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி போவோம். சரி, பூராடம், உத்திராடம், ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பார்த்து உத்திராடம் யாரும் இல்லை. இப்போ நம்முடைய கிளாஸில் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நாம் சொல்லுவோம். இந்த சூட்சமத்தை இன்றைக்கி தான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவதுங்க, எல்லாருக்குமே என்ன சொல்லுவோம்னா, எந்த கோயிலில் போனாலும் 21 விளக்கு ஏற்ற சொல்லுவோம். நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்குமே என்ன சொல்கிறதுங்க? ஆனால் ஒரு கோவிலுக்கு போனால் ஐயர் கேட்குறாங்களாம்மா, இந்த கோவிலில் 27 விளக்கு தான் ஏற்றுறதா எல்லாம் ஐதீகம். இப்போ நிறைய பேர் வர்றவங்க பூரா நம்ம ஸ்டூடெண்ட்டெல்லாம் போகிறதுங்க பூரா என்ன பண்ணுறாங்க? 27. இப்போ நம்ம கோவில்களில் பார்த்திங்கன்னா நம்ம வாடிக்கையாளர்கள் நம்ம எங்கே போனாலும் நம்ம ஸ்டூடெண்ட்டோ வாடிக்கையாளர் ஒருத்தர் இல்லாமல் இருக்க மாட்டாங்க.
21 விளக்கு ஏற்றுறீங்களே, எல்லா கோவில்லையும் பார்த்தீங்கன்னா நியமம் இருக்குது. 9 விளக்கு, 27 இருக்குது, 50 இருக்கும், 52, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஏன் இந்த 21 விளக்கை யார் சொல்லி விடுறா? இந்த 21 விளக்கினுடைய ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாமா ஐயர்கள். அதை நம்ம வந்து எல்லாருக்குமே தெரிகிற மாதிரியே சொல்லிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பொதுவாக 21 அப்படிங்கிறது விநாயகருக்கு அந்த அருகம்புல் கட்டுக்கள் இருக்குது பார்த்தீங்களா? விநாயகருக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கட்டுக்கள் இருக்குது, அந்த 21 கட்டுக்கள் கட்டி தான் விநாயகர் பெருமானுக்கு என்ன பண்ணுவாங்களாமா? அருகம்புல் மாலையை போடுவாங்க. இந்த 21 எதுக்காக? விநாயகருக்கும் 21க்கு என்ன சம்பந்தம்? இது வரைக்கும் யாராச்சும் யோசிச்சது உண்டா? சார் 21 அதாவது என்ன சொல்கிறேன்னா, ஏன் வந்து அருகம்புல்லை வந்து விநாயகருக்கு போடுறோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் முதலில் தோன்றிய உயிரினம் இது அருகம்புல் தான். அப்போ முதலில் தோன்றிய அந்த அருகம்புல்லை கடவுள்களில் முதல் பொருளாகிய முதல் கடவுளாகிய விநாயக பெருமானுக்கு சாட்டுறோம், பிரச்சனை இல்லை. ஆனால் 21 எங்கிருந்து வந்துச்சு? 21 கட்டுக்கள் ஏன் அவங்களுக்கு வந்து போடணும்? இது ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா? இது யாருக்காச்சும் தெரிஞ்சிருக்கா? ஸோ அப்படியே எடுத்துக்கலாம், சிம்பிள் தான், லாஜிக் ஒன்றும். அதாவது விநாயக பெருமான் எந்த நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை? எந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை? விநாயக பெருமான் எந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை? 27 நட்சத்திரத்திற்கு ஒரு நட்சத்திரத்தினுடைய அதிதேவதான விநாயக பெருமான். என்ன நட்சத்திரம்? உத்திராடம். உத்திராடமா? நட்சத்திரத்திலிருந்து என்னங்க? அஸ்வனிலிருந்து உத்திராடம் எத்தனை வருதுன்னு பாருங்க. அஸ்வதி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம். புரியுதுங்களா? வந்துருச்சா? 21வது நட்சத்திரத்துக்கான காரணம் தெரிஞ்சிருச்சிங்களா? சரி, அப்போ இந்த 21 ஓகே விநாயகருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 21 அப்படிங்கிறத ஏன் எல்லா கோவிலும் கொண்டு போய் ஏற்ற சொல்கிறீங்க? அது ஒரு காரணம் இருக்கும் இல்லைங்களா? ஒன்றும் வேண்டியது இல்லைங்க. அதாவது தெய்வம் அப்படின்னா எந்த பாவகம்? 9ஆம் பாவகம். இந்த 9ஆம் பாவகத்தில் 21வது நட்சத்திரமாக இருப்பது எதுங்க? உத்திராடம். முதல் பாதம். எந்த இடத்துலையுமே முதல் பாதத்துக்கு தான் பவர் ஜாஸ்தி. 4 பாதத்தில் முதல் பாதம் எங்கேயோ அதுக்கு தான் பவர் ஜாஸ்தி, தலை. அப்போ 21வது நட்சத்திரம் உத்திராடமாக வருகிறது. அது தனுசு ராசியில் குருவுடைய வீட்டில் அமர்கிறது. ஸோ இந்த உத்திராடம் நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரம் குரு பகவானின் கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரம் இல்லையா? அப்போ அங்கே எத்தனை குரு? எத்தனை குரு? அங்கே 2 குரு. குரு வீட்டில் இருக்கின்ற உத்திராட நட்சத்திரம், அதாவது காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தெய்வ ஸ்தானத்தை சொல்லக்கூடிய அந்த இடத்தில் இருக்கின்ற உத்திராட நட்சத்திரம் 21வது நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரம் குரு பகவானுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரம். எந்த வீட்டில் இப்படி ஒரு அம்சம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். குரு வீடு, குருவுடைய கர்மா எந்த நட்சத்திரத்துக்கு? ஒரு 2 வரும், சேர்ந்து வரும். ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா? ஒரு இடத்த சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே ஒரு குரு தானே வராரு, அது புதனுடைய வீடு. அங்கே ஒரு குரு தான் வராரு. இப்போ 2 குரு எங்கே வராரு? தனுசில் வராரு. மீனத்தில் வரும் குருவுடைய நட்சத்திரம். வாங்க வாங்க வாங்க. மீனத்தில் வரும், அதாவது குருவுடைய நட்சத்திரம் குருவுடைய வீடாக வரும். ஆனால் கோவில் அப்படின்னு பார்க்கும்போது எத்தனாம் பாவம்? 9ஆம் பாவம் தான். ஸோ அதோட மாற்றம் இல்லைங்க. அப்போது அந்த தனுசு ராசியில் உத்திராடம் 2 குரு. வாங்க சார் வாங்க. அப்போ அது 21வது நட்சத்திரம். வாங்க, நல்லா 21வது நட்சத்திரம். அப்போ கணக்கு வந்துருச்சிங்களா? அப்போ 21 விளக்கை ஒரு கோவிலில் சென்று ஏற்றுகின்ற பொழுது குரு பகவானுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்குமா கிடைக்காதுங்களா? நான் பொதுவாக கிளாஸில் சொல்லியிருக்கிறேங்க. என்ன சொல்லியிருக்கிறேன்னா, நான் ஜென்ரலாக வந்து அருகம்புல் முதல்ல உயிர், ஆனால் இந்த தத்துவத்தை நான் எங்கேயும் சொன்னதில்லை. இன்றைக்கி தான் முறையாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ யாராச்சும் போய் கேட்டாங்கன்னா கூட, ஏங்க சார் 21 விளக்கு ஏற்றுறீங்கன்னா நீங்கள் ஆணித்தரமாக சொல்லுங்கள் இந்த ரூல்ஸை. இந்த ரூல்ஸை யாராச்சும் வந்து மாற்றி பேச முடியுமா? 100% பேச முடியாது. சரிங்களா? சொல்லுங்கள். அப்போது எத்தனை விளக்கு ஏற்றினாலும் 21 விளக்கு ஏற்றுவதற்கு இணையான ஒரு விஷயம் கிடையாது.
சரிங்களா? ஸோ அதனால் எங்கே போனாலும் 21 விளக்கு ஏற்றுங்க. சரி, இப்போது நாம் என்ன பார்க்குறோம்? ஒரு மனிதனுடைய செயல், அப்போ ஒரு மனிதனுடைய செயல்பாடு நல்லா இருக்குமா? அப்போ ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னா அந்த செயலுக்கான பிரதிபலன் கிடைக்குமா? எவ்வளோ கஷ்டப்படுறாங்க சார், நானும் காலம் பூரா கஷ்டப்பட்டு தான் இருக்கிறேன், ஆனால் இந்த கஷ்டத்துக்கான தீர்வு தான் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற எத்தனை பேர் சொல்கிறாங்க? சரிங்களா? சரி, இப்போ நம்ம மூல நட்சத்திரக்காரங்க யாரும் இப்போ வரல. பூராடம் வந்திருக்கீங்க, அப்படியே கேட்டேனே உங்களுக்கு கேட்கலையோ? பூராட நட்சத்திரம் இருக்காங்களான்னு கேட்டேன், உங்களுக்கு கேட்கலீங்களா? சரி, ஓகே, பரவாயில்லைங்க. சரி, இப்போ அது கூட பாருங்கள், பூராட நட்சத்திரம் சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம். சரி, ஓகே, அது புதனுடைய கர்மா கொண்ட ஒரு நட்சத்திரம். சரி, அதுவே முதல்ல ஸ்டார்ட் ஆகட்டும், விடுங்க, பரவாயில்ல. இப்போ ஐயாவுக்கு வந்து நம்ம ஒரு லக்கண புள்ளி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் என்ன லக்கணங்க? கன்னி லக்கணம். ஓகே, அப்போ கன்னி லக்கணம்னா இந்த கன்னி லக்கணத்துக்குள்ள 3 நட்சத்திரங்கள் இருக்கு. ஒன்று உத்திரம், அஸ்தம், சித்திரை. இதில் என்ன நட்சத்திரத்தில் இருக்கு? அஸ்தத்தில் இருக்கு. இப்போ லக்ன புள்ளி இயங்கணும். இப்போ நம்ம உழைக்கிறோம், உழைப்பதற்கேற்ற பலன் வேணும். அப்போ இதில் நம்ம ஒரு என்ன பண்ணிக்கணும்னா என்ன திசை நடக்குதுங்கிறத ஒரு கணக்கில் வச்சுக்கணும். என்ன திசை நடக்குதுங்க? ஏன்னா எப்போவுமே ஒரு கணக்குகள் போடும்போது எந்த ஒரு பாதகமும் நமக்கு வந்துடக்கூடாது. இப்போ லக்கண புள்ளி அப்படிங்கிறது அஸ்தம். அப்போ உங்களுடைய அஸ்தத்திலிருந்து தான் உங்களுடைய செயல்கள் இயங்குகிறது. அப்போ உங்களை இயக்கிறது யாருன்னா இந்த லக்ன புள்ளியில் இருக்கக்கூடிய அஸ்தத்தினுடைய அதிபதியாகிய சந்திரன். அடுத்து இந்த அஸ்தத்துடைய டிஎன்ஏ கிரகம் யாருங்க? குரு. அடுத்து லக்னாதிபதியாகிய புதன். புதன் எங்க இருக்காருங்க? 5 இருக்காரு. ஓகே, வக்ரமா இல்லைங்க? லோ டிகிரி இல்லைங்க? ஏன்னா சொல்லணுங்க, ஏன்னா நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் எல்லாம் சொன்னதான் சொல்லணும். லோ டிகிரி தானுங்க, 100%. செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா முதல்ல நான் ஒரு ஜாதகர் தன்னுடைய லக்னத்தை இயக்க வேண்டும், நம்முடைய செயல்பாடுகள் சிரமாக உயர்வாக நடக்க வேண்டும் அப்படின்னா லக்ன புள்ளி இயக்குனா தான் முடியும். சொல்கிறாங்க இல்லையா, மாடு மாறு உழைக்கிறோம்ப்பா. நானும் காலையில் போனால் வேலைக்கு ஒரு 8 மணிக்கே போகிறேன், நைட்டு 11 மணி வரைக்கும் வேலை பார்க்குறேன், பார்த்துட்டு தான் வரேன். சம்பளம் வர மாட்டேங்குது, வந்தாலும் தங்க மாட்டேங்குது. இல்லைனா ஒரு தொழில் பண்ணுறேன், நான் காலையில் எழுந்திரிச்சு 6 மணிக்கு சாமி எல்லாம் கும்பிட்டு போய் 6 மணிக்கு கடையை ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். நைட்டு வரைக்கும் பாடுபடுறேன், ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. ஆப்போசிட்டில் இருக்கிற கடைக்காரன் 11 மணிக்கு தான் கடை திறக்கிறான், 9 மணினா மூடிட்டு போயிடறான், பயங்கர லாபம். அப்போ என்ன? அப்போ அந்த செயல்பாடுகளுக்கான வீக்கம் நம்முடைய ஜாதகத்தில் இருக்கும். சரிங்களா? இப்போது லக்ன புள்ளி அஸ்தம், அதாவது சந்திரனுடையது, குரு பகவானுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரம். லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 5. இப்போ 5 லோ டிகிரியாங்க சார்? 290 சார். 290.5 கிட்டத்தட்ட 20 டிகிரி வந்துருமேங்க சார் புதன். ஏன்னா இங்கேயே 270 வந்துடும், இங்கே 270லேருந்து 300 வரைக்கும். இப்போ 290 லோ டிகிரியாக இருக்காது. சுக்கிரன் தான் லோ டிகிரி. சரி, ஓகே, சரிங்க. இப்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நம்முடைய லக்னம் எப்படி இயங்குகிறது. அப்போ லக்னத்தை இயக்கக்கூடிய முதல் தரமான நட்சத்திர கிரகம் யாருன்னா சந்திரன். சந்திரன் எங்கே இருக்காருங்க? 4 இருக்கார். வளரபிரியா தேய்பிரைங்களா? தேய்பிரைனா எப்படி? தேய்பிரை சஷ்டி. எந்த தேய்பிரை என்ன திதி? ஓகே, திரையோதசி திதி. சரி, உங்களுக்கு அவயோகி யார்? சனி பகவான். ஏன்னா எல்லாம் கேட்டுக்கணும், ஒரு கிரகம் எப்படி இருக்குது அப்படிங்கிற பலத்தை நாம் தெரிஞ்சுக்கணும்.
அப்போது இங்கே சந்திரன் நல்லா இருக்காரா வீக்கமாக இருக்கிறாரா? 4ல் சந்திரனுக்கு திக்பலம். சரிங்க, ராகு இருக்கட்டுங்க. ராகு எத்தனை டிகிரி? ராகு பூராடம் 3ல், சந்திரன் பூராடம் 2ல். இப்போ ராகு விழுங்கிட்டாரா? விழுங்கிட்டாருன்னு சொல்ல வேண்டாம், ராகுவோட சந்திரன் சேர்ந்துட்டார். ஒன்று தேஞ்சிருக்கிறார். தேய்பிரை திரையோதசினா சந்திரனுக்கு பலம் இல்லை. தேய்பிரை திரையோதசினா என்னங்க? ஒரு அமாவாசைக்கு 2 நாளைக்கு முன்னாடி திரையோதசி, சதுர்த்ததசி, அமாவாசை. அப்போது டோட்டலாக நீங்கள் பிறந்தப்போ இந்த சந்திரன் இருண்டு விட்டார். சந்திரனுக்கு பவர் இல்லை. 10க்கு கூட யாரை சேர்த்துருக்கிறாரு? ராகு சேர்ந்துருக்காரு. அப்போ என்ன ஆயிடுச்சுங்க? அப்போ சந்திரனுக்கான பவர் கிடையாது. அப்போது உங்களுடைய லக்ன புள்ளியுடைய இயக்கம் நன்றாக இல்லை. முதல் தரத்தில் நன்றாக இல்லை. அப்போ லக்ன புள்ளியுடைய இயக்கம் நன்றாக இல்லைன்னா நாம் என்ன தான் கஷ்டப்பட்டாலும், வாழ்க்கையில் என்ன தான் கஷ்டப்பட்டாலும் நாம் கஷ்டப்பட்டு பார்ப்போங்க. கடைசியில் சுற்றி முளைச்சி பார்க்கும்போது எப்படி இருக்கும்? 0வாக இருக்கும். சரிலாம், மைக் எடுத்து கொடுத்துருங்க சார். பேசும்போது அப்படி கூட பேசிட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா எந்த விஷயங்களை சொல்லும் போதும் நம்மளுடைய கிளாஸ்லையும் சரி நம்ம சொல்லியிருக்கோம், உண்மைத்தன்மை நிறைந்திருக்க வேண்டும். பொய் பேசுறதுக்கு இங்கே இதே கிடையாது. சரி, அப்போது ஹஸ்த நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம். உழைப்பீங்க, உழைப்பு இருக்கும். ஆனால் உழைப்பிற்கேற்ற ஆதாயம் இருக்குமானா இந்த ஆதாயத்தை என்ன பண்ணுவோம்? கடைசியில் எல்லாம் முடிச்சு கடைசியில் சுற்றி வளைச்சி திருப்பி பார்க்கும்போது என்ன இருக்கும்? ஆன் பண்ணிட்டு சொல்லுங்கள், பரவாயில்ல சொல்லுங்கள். சரி, என்ன பண்ணுறது? இயக்கணும் இல்லைங்களா? இப்போ லக்கண புள்ளி எப்படியாச்சும் நம்ம இயக்கத்தான் அவனை இயக்காமல் நம்ம இருக்க முடியாது. அப்போ என்ன பரிகாரம் செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லக்கணத்துக்கு சந்திரன் யாரு? லாபத்தை தருபவர், 11ஆம் வீட்டிற்கு உண்டானவர். அவர் எங்கே இருக்காருங்க? 4ஆம் இடத்துல. அப்போ லாபாதிபதியுடைய நட்சத்திரத்தில் தான் லக்கண புள்ளி இருக்குது. ஆனால் அவர் என்ன ஆயிட்டாருங்க? பலம் இழந்துட்டார். அப்போ இது என்ன செய்தால் இந்த லக்கண புள்ளியை இயக்க வைக்க முடியும் அப்படின்னா சிம்பிள் தான். 11ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே பொதுவாக என்ன சொல்லுவோம்? லாபம், ஒரு உதவின்னு 11ஆம் இடம். 3ஆம் இடங்கிறது ஒரு சின்ன உதவினா 11ஆம் இடங்கிறது ஒரு பெரிய உதவியாக எடுத்துக்கலாம். எங்கே இருக்கிறாரு? 4ஆம் வீட்டில் இருக்கிறார். இது என்ன ராசி? தனுசு ராசி. தனுசு ராசினா என்ன சொல்லுவோம்? கோவில்கள், பள்ளிக்கூடங்கள். கரெக்டுங்களா? தனுசு ராசினா கோவில்கள், பள்ளிக்கூடங்கள். 4ஆம் இடம்னா ட்ரெஸ்ஸு. எல்லா காரணத்தையும் எடுக்கணும். 11ஆம் இடங்கிறது பேர் உதவி, 4ஆம் இடங்கிறது ட்ரெஸ்ஸு. இது தனுசு ராசிங்கிறது கோவிலையும் பள்ளிக்கூடத்தையும் சொல்லக்கூடியது. அடுத்து சந்திரன்னா தாய்மார்கள். கணக்கு வச்சுங்களா? அப்போது 4ஆம் இடம்னா ட்ரெஸ்ஸு. இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள், என்ன பரிகாரம்? கோவிலில் வேலை செய்யக்கூடியவங்க தாய்மார்களுக்கு அல்லது ஸ்கூலில் வேலை செய்யக்கூடிய தாய்மார்களுக்கு என்ன பண்ணலாம்? திங்கட்கிழமை நாளில் ஆடை தானம் கொடுக்கலாம். இதோடையே பார்த்துக்கணும். கூட ராகுவும் இருக்கிறார். அப்போ என்ன காலத்தில் கொடுத்தா 2 சேர்ந்து வேலை செய்யும்? ராகு காலத்தில். அப்போ திங்கட்கிழமை நாளில் ராகு காலத்தில் அந்த கோவில் சுத்தம் பண்ணுறவங்களுக்கோ அல்லது பள்ளிக்கூடம் சுத்தம் செய்யக்கூடிய நபர்களுக்கோ நாம் ஆடை தானம் செய்து வருகின்ற பொழுது இந்த லக்னம் என்பது சிறப்பாக செயல்பட தொடங்கிவிடும். ஓகே. அடுத்து ஹஸ்தம் யாருதுங்க? குரு. அப்போ குரு அப்படிங்கிறவர் எப்படி இருக்காருங்க? குரு அதில் நீச்சமாக இருக்காரு சார். 5ஆம் இடத்துல மகரத்தில் நீச்சமாக இருக்காரா, நீச்ச பங்கமாக இருக்கார்? 2 விஷயம் இருக்கு. தெரியலைங்க சார். நீச்சமாக இருக்காரு. குரு இந்த இடத்துல நீச்சமா நீச்ச பங்கமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த லாக் எடுத்துக்கணும். நம்ம ரூல்ஸ் படி என்னங்க? நீசன் என்ற ராசிநாதன் ஆட்சி அல்லது உச்சம் பெற வேண்டும். ஆமாம் சார். செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்காரா? ஆமாம் சார், ஆட்சி பெற்றிருக்கார். அப்போ செவ்வாய் ஆட்சி பெற்ற என்னது? நீச்சன் நின்ற ராசிநாதன் ஆட்சி உச்சம் பெற்றால் அந்த கிரகம் நீசபங்கம் அடைந்துவிடும். எப்போ நீசபங்கம் அடையாதுன்னா அந்த செவ்வாய் நின்ற, இப்போ செவ்வாய் எங்கே இருக்காருன்னா அவருக்கு 3ல் ஆட்சி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த குரு நீச்சம்,
இந்த நீச்ச நின்ற இந்த வீட்டதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்துல ஆட்சி. அப்போது ஆட்சியாக இருந்தால் நீச்ச பங்கம் ஆகிடும். ஆனால் இந்த செவ்வாய் இங்கே இருக்கிறாருங்க. இந்த செவ்வாய்க்கு கேந்திர ஸ்தானங்களில் ராகு கேதுக்கள் வரும்போது அது என்ன ஆகிடும்? மறுபடியும் நீச்சத்தன்மையாக ஆகிடும். ஆனால் இங்கே ராகு கேதுக்கள் வரல. அப்போ இந்த இடத்துல குரு நீச்சமாக இருக்கிறாரா நீச்ச பங்கமாக இருக்கிறாரான்னா நீச்ச பங்கமாக இருக்கிறார். அப்போ இந்த லக்னத்துக்கு குரு நீச்ச பங்கம் அடையலாமா? அடையலாமா? அடையக்கூடாது. அப்போ லக்னத்துக்கு 4ஆம் வீட்டிற்கும் 7ஆம் வீட்டிற்கும் உண்டான பாதகாதிபதி, மாரகாதிபதி, கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற குரு பகவான் இந்த 5ஆம் இடத்துல நீசபங்கம் பெற்றிருப்பது என்பதும் நம்முடைய செயல்களுக்கான ஒரு பெரிய தடையை சுட்டி காட்டுகிறது. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ இந்த தோஷத்தையும் நாம் நிவர்த்தி பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? இப்போ சிம்பிள். இந்த எப்படி நிவர்த்தி பண்ணுறது? 4னா ஆடை தானம். சரி, தாய்மார்கள் எடுத்துக்கலாம், ஆடை தானம் எடுத்துக்கலாம். 7னா சமுதாய பணி செய்கிறவங்க எடுத்துக்கலாம். அப்போ சமுதாய பணி செய்கிறவங்கள யாரு? துப்புரவு தொழிலாளர்கள் எல்லாம் எடுத்துக்கலாம். அந்த கிரகம் எங்கே இருக்கு? 5ல் இருக்கு. 5ல். அப்போ 5ஆம் இடம் சார்ந்த சமுதாய பணி செய்கிறவங்க யாராச்சும் இருக்காங்களா? இல்லை. சரி, அப்படி வரலைன்னா விட்டுறலாம். காலபுருஷனுக்கு 10னா கர்மகாரியம் செய்கிறவங்க. கர்மகாரியம் செய்கிறவங்க, அதாவது கர்ம காரியம் செய்யக்கூடிய நபர்கள். ஓகேங்களா? இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. 7ஆம் இடம் சமுதாயம் 10ல் இருக்குது. அதாவது காலபுருஷனுக்கு 10ல் இருக்குது. அப்போ கர்ம காரியம் செய்கிறவங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 4ஆம் இடம்னா என்ன சொன்னோம்? ட்ரெஸ்ஸுன்னு சொன்னோம். 5ஆம் இடம் அப்படின்னா குழந்தைன்னு அர்த்தம். அப்போ குரு 4 குழந்தைன்னு அர்த்தம். அப்போது இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா 7ஆம் இடம் சமுதாயம், 10ஆம் இடம் கர்ம காரியம். அப்போது கர்மகாரியம் செய்யக்கூடிய நபர்கள் நிறைய பண்ணுறாங்க இல்லையா? ஒரு டெத் வீட்டில் அந்த சடங்குகள் பண்ணக்கூடியவங்க, அல்லது அந்த கர்மகாரியத்தை வந்து செயல்படுத்தி, உதாரணமாக வெட்டியான்கள் கூட எடுத்துக்கலாம், அதுவும் அவங்க கர்மகாரியத்தில் ஈடுபடுறவங்க தான். அவங்களுடைய குழந்தைகளுக்கு வியாழக்கிழமை நாளில் ஆடை தானம் செய்து வந்தால்தான் இந்த தோஷம் நீங்கும். ஏன்னா இது ஆடை தானங்கிற போது நல்லா வேலை செய்யும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது என்ன ராசி? பொருள் தத்துவத்தை உடைய ராசி. பொருள் தத்துவம் எதுங்க? ரிஷபம், கன்னி, மகரம். அப்போது நீங்கள் அந்த என்ன பண்ணணுங்க, இந்த மாதிரி கர்மகாரியம் செய்பவருடைய குழந்தைகளுக்கு என்ன பண்ணணுங்க? ஆடை தானம். வியாழக்கிழமை நாளில் ஆடை தானம் தொடர்ச்சியாக செய்து வந்தால்தான் இந்த குருவுடைய தோஷம் நீங்கி லக்ன புள்ளி என்பது பிரதானமாக செயல்பட தொடங்கும். ஓகேங்களா? ஏன்னா நாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், என்னென்னமோ பரிகாரம் பண்ணுறோம். என்ன பண்ணாலுமே நம்முடைய லக்னம் சரியில்லைன்னா நம்மளால் எதை என்ன பண்ண முடியாதுங்க, பெரிய அளவில் சாதிக்க முடியாது. சரி, இப்போ லக்னாதிபதி அப்படிங்கிறவர் யாருங்க? ஜாதகரை இயக்கக்கூடியவர். அவர் எங்கே இருக்கிறார்? 5ல். அப்போ இந்த லக்கணத்துக்கு புதன் 5ல் இருக்கிறது நல்லதா கெட்டதா? லக்னாதிபதி என்ன நட்சத்திரத்தில் இருக்காருங்க சார்? லக்னாதிபதி என்ன நட்சத்திரத்தில் இருக்காரு? புதன் வந்து இதில் இருக்கு சார். எந்த நட்சத்திர பாதம்னு சொன்னீங்கன்னா போதும். திருவோணம் 4. ஏன்னா பார்த்துக்கணும், ஒருவேளை புஷ்கரத்தில் இருந்தாலும் அது யோகம். ஆமாம் சார். அப்போ லக்னாதிபதி 5ல் இருக்கிறது நல்லதா கெட்டதானா? நம்முடைய வகுப்பு படி என்னதுங்க? கெட்டது. ஆனால் பொதுவாக என்ன சொல்லுவாங்க? நல்லதுன்னு சொல்லுவாங்க. புதன் 1, 5, 9, 1, 4, 7, 10 லாபஸ்தானம், பாகிஸ்தானம் எல்லாம் உயர்வுமாங்க. ஆனால் இந்த லக்கணத்துக்கு புதன் கெட்டால் மட்டும்தான் யோகம். புதன் ஒன்று உங்களுக்கு கெடலையே, வக்கரமெல்லாம் இல்லைங்க? இல்லை சார். சரி, அப்போ இந்த புதன் நல்லா இருக்கிறாருன்னா கெட்டு போயிருக்கிறாருன்னா கெட்டுத்தான் போயிருக்காருன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு என்ன பரிகாரம்? லக்னாதிபதி 5ல் இருக்கிறாரு அப்படின்னா என்ன பரிகாரம் சொல்லலாம்? லக்னம் தலை, 5ஆம் இடம் மனசு. அப்போது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுங்க. மனநிலை பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இது பொருள் ராசி என்ன கொடுக்கலாம்? பணம் பொருளாக கொடுக்கலாம். உணவாக கூட கொடுக்கலாம் சார். உணவுங்கிறத விட பொருளை கொடுத்தீங்கன்னா இது பொருள் ராசி. ஆமாம். அதனால் நீங்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணலாம்? பொருள் கொடுக்கலாம். இதில் வந்து இன்னொரு சூட்சமமான பரிகாரம், இன்னும் ஈஸியாக போகலாம். லக்னம் 5ஆம் இடம் காலபுருஷனுக்கு 10. அப்போ 1, 10 அப்படின்னா என்னங்க?
கருதும் கர்மகாரியம் செய்கிறவங்க தான். அது எப்படிப்பட்டவங்க? முடிவெற்றவங்களாக இருப்பாங்க. வெட்டுறாங்க. தலைமுடி. இப்போது அந்த கர்மகாரியம் வரும்போது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்க வீட்டில் அந்த பசங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? தலை மடிக்கிறாங்க, முடியெடுத்து விடுவாங்க. அப்போது அந்த மாதிரி நபர்களுடைய 5ஆம் இடம்னா குழந்தைகளுக்கு செய்யலாமா? செய்யலாம். அவங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. என்ன கிழமைனாலும் வாங்கி கொடுக்கலாம்? முதல் நாள் வாங்கி கொடுக்கலாம். அப்போது உங்களுடைய லக்கணத்தை இயக்கணும்னா என்ன பண்ணுங்க? இந்த 3 விதமான விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கு. அப்போ நம்ம பாருங்க, கண்டிப்பாக நாமளும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம் இல்லைங்களா? நீங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் பிறந்ததுலேருந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பீங்க. கஷ்டப்பட்டு உழைச்சி கடைசியில் பார்த்தா என்ன இருக்கும்? ஜீரோ தானுங்க. அப்போ அதான் லக்னத்தை சரியாக இயக்கவில்லை என்றால் அது நமக்கு பலன் தராது. அப்போ நீங்கள் முதல்ல என்ன பண்ணுங்க? அடிப்படை, ஒரு மனுஷனுக்கு மூலாதாரம் அடிப்படை லக்னம் இயக்கணும். அப்போ இதுக்கே நீங்கள் 3 பரிகாரம் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் நம்முடைய ஜாதகத்தில் முடக்கு, திதி, சூனியம், திசை இதெல்லாம் அடுத்த கட்ட ஆய்வுகள். அப்போ முதல்ல மூலாதாரமாக இருக்கக்கூடிய லக்ன புள்ளியை சரியாக இயக்கினா தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியும். செஞ்சிருவீங்களா? செஞ்சிருவேன் சார். சரி, அடுத்த இந்த கேள்வி என்னதுங்க? அடுத்த டாபிக் என்ன சொன்னோம்? கடன். ஸோ அதை நம்ம பார்த்துருவோமா? அப்போ முதல்ல ஒருத்தருக்கு கடன் தீர்க்கிறதுக்கு வேற ஒரு வழிமுறை இருக்குது. முதல்ல கடன் வரணும், கடன் தீரணும்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? வருமானம் வரணும். அதுக்கு தனி ரூல்ஸ். அது நம்முடைய கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துருப்போம். வருமானத்தை எப்படி வரவழைக்கிறது அப்படிங்கிற ஒரு சூட்சமத்தை என்னென்னலாம் பண்ணால் வருங்கிறத ஒரு சூட்சமத்தை சொல்லி கொடுத்துருப்போம். சரி, வருமானம் வந்துட்டால் மட்டும் போதுமா? கடன் அடைக்கணும். அப்போது உங்கள் ஜாதகத்தில் கடனோ உடல் ரீதியான ஒரு பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும், உடல் ரீதியான என்ன நடக்கும்? நோய் வரும். அப்போ நோய் பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் எத்தனாம் பாவம்? அதை விரயமாக்கிடுங்க. அதை எப்படி விரயமாக்குவீங்க? 6ஆம் பாவகத்தை விரயமாக்குறதுக்கு என்ன பண்ணணும்? 6ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவகத்தை இயக்கணும். 6ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவம். என்னது 6ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம்? 5. அப்போ 6ஆம் பாவத்துக்கு 5ஆம் பாவத்தை இயக்கணும். அப்போ 5ஆம் அதிபதி யாரோ அவர் இயக்கணும். 5ஆம் அதிபதி எப்படி இயக்கிறது? 9ல் ரிஷபத்தில் வக்ரம். உங்களுக்கு அவயோகி யாருங்க சார்? அவயோகி அவரே தான் சார். அவ்வளோதான். அப்போ அவயோகி வக்ரம் ஆகிறது நல்லதா கெட்டதா? நல்லது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த 5ஆம் பாவத்தை இயக்குனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கடன் தீரும். அப்போ 5ஆம் பாவத்தை எப்படி இயக்கிறது? குலதெய்வ வழிபாடு பண்ணணும். குலதெய்வ வழிபாடு என்ன கிழமை பண்ணலாம்? சனிக்கிழமை நாளில் பண்ணலாம். அப்போது ஜாதகர் என்ன பண்ணணும்? சனிக்கிழமை நாளில் குலதெய்வ வழிபாடை நித்தமும் செய்ய வேண்டும். செஞ்சிடலாங்களா? செஞ்சிடலாம் சார். வீட்டில் இருக்க செய்யலாம் இல்லைங்க சார்? நீங்கள் தான் செய்யணும். நான் தான் கார்டு முன்னாடி நாளையிறேன் சார். அது நமக்கு விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை இயக்குறோம்னா அதை கரெக்டாக இயக்குனா தான் என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். அப்போ நீங்கள் பண்ணணும், என்ன பண்ணுங்கள்? குலதெய்வ வழிபாட்டுக்கு எங்கே இருந்தாலும் சரி, வர்றப்பெல்லாம் சனிக்கிழமை அன்னைக்கு போய் கடவுளே எனக்கு நல்ல இந்த கடனை தீர்த்து கொடுன்னு குலதெய்வத்தை வேண்டிங்கன்னா கண்டிப்பாக பலன் கிடைக்கும். அது கோயிலில் போய் தான் வேணும். அப்போ கோயில் தான் வேண்டும். இப்போ நான் தான் ட்ராவலில் இருக்கேன் சார், அதுதான் கேட்குறேன். அப்போ நம்முடைய கர்மான்னு வச்சுக்க வேண்டியதான். சரி, இதுக்கு என்ன பண்ணலாம்? சரி சார், இப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு என்ன சார் பரிகாரம்? ஒரு மாற்றம் வேறு எது பண்ணலாம்? வாழ்வியல் பரிகாரமெல்லாம் தேவையில்லை. நமக்கு நல்லா இருக்கிற கிரகத்துக்கு இதுக்கு வாழ்வியல் பரிகாரம் பண்ணணும். 5ஆம் இடம் அப்படின்னா சினிமா ஒன்றும் அதிகமெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. போகிறீங்கள, சரி போய் ஒரு ஆல்ட்டு போடுவீங்க ஒரு இடத்துல. ஆமாம் சார். பாரு எங்கே தியேட்டர் இருக்குன்னு இங்கே பாருங்க. சரிங்க சார். சினிமாவுக்கு போயிட்டு வாங்க. ஓகே சார். இதுக்குள்ளேயும் சூட்சமம் இருக்குதுங்க. சூட்சமம் இல்லாத விஷயங்களே நமக்கு கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? சினிமாவுக்கு போயிட்டு வரலாம், தப்பு இல்லையே. தப்பு இல்லைங்க சார். ஆல்ட்டு போட்டு போய் சினிமாவுக்கு போயிட்டு வரலாமே. எங்கள் வண்டி ஒன்றால் அது ஒன்றும் தப்பு கிடையாது. 5ஆம் இடம் பார்க்கு, 5ஆம் இடம் பீச்சு, 5ஆம் இடம் மாலு, அங்கெல்லாம் போகலாம். அப்போது அது உல்லாசமான விஷயங்களுக்கு அங்கே போகணும். அதுக்காக நீங்கள் அங்கேயும் போய் சாமி கும்பிட்டீங்கன்னா அதுக்கு நம்ம பலன் கிடையாது. சரி, இது வரைக்கும் வண்டியில் போயிருக்கீங்களா? எங்கேயாச்சும் ஒரு நாள் வண்டியை ஆல்ட்டு போட்டு ஒரு சினிமாக்கோ இந்த மாதிரி விஷயத்துக்கு போயிருக்கீங்களா? இல்லை சார், போனதில்லையே. அப்புறம் எப்படி உங்களை இயங்கும்? அப்போ என்னென்னா சிம்பிள், நாம் 5ஆம் பாவத்தை இயக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்க? குலதெய்வ வழிபாடு பண்ணணும். இல்லை போகிற பக்கமெல்லாம் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் பக்கத்தில் ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வரலாம். எப்போ ஊருக்கு வரீங்களோ அப்போ மறக்காமல் என்ன பண்ணலாம்? குலதெய்வ வழிபாடு பண்ணலாம். வேறு எப்படி இயக்கிறது? 5ஆம் பாவத்தை இயக்கணும். அதாவது சினிமாவுக்கு போகிறோம், குழந்தை கூடவே கூப்பிட்டு போக முடியுமா? இல்லை சார், குழந்தைங்களுக்கு எதாச்சும், அனாதை குழந்தைங்களுக்கு எதாச்சும். அது நாம் பலமாக இருக்கின்ற கிரகத்தை நாம் தான் இயக்கணும்.
அதுக்கு தர்மமெல்லாம் பண்ணக்கூடாது, அதுக்கு உதவிகள்லாம் பண்ணக்கூடாது. நல்லா இருக்கிற கிரகத்தை நாமளே ஆக்டிவேட் பண்ணிட்டு போயிடலாம். அப்போ 5ஆம் இடங்கிறது குழந்தை. குழந்தைக்கு கூடயே கூட்டி போக முடியாது, சரிங்களா? ஸோ அப்போ அதனால் அந்த பிரச்சனை சால்வ் ஆக போகிறது கிடையாது. அடுத்து 5ஆம் இடத்துல வேறு என்ன விஷயம் இருக்குன்னா, ஒன்று சிம்பிள் தான். இப்போ 5ஆம் அதிபதி எங்கே இருக்காரு? 9ல் வக்கரமாக இருக்கார். 5ஆம் இடம் என்பது தாத்தா. 9ஆம் இடம் என்பது தெய்வம். 9ஆம் இடம் என்பது தெய்வம். அப்போது இறந்தவர்கள் என்னவா மாறிடுவாங்க? தெய்வம் மாறிடுவாங்க. அப்போ உங்களுடைய தாத்தா ஃபோட்டோவை எப்போவுமே உங்களுடைய பாக்கெட்டில் வச்சுக்கணும். ஓகே சார். என்ன பண்ணணுங்க? தாத்தாவுடைய ஃபோட்டோவை எப்போவுமே பாக்கெட்டில் வச்சுக்கணும். நீங்கள் போகிற வழியில் எப்போ போனாலும் நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறீங்களா, தாத்தா ஃபோட்டோ காலையில் எழுந்திரிச்சோன்னே தாத்தாவை பார்த்து ஒரு மானசீகமாக என்ன பண்ணிக்கணும், இன்றைக்கி நம்ம நல்லது நடக்கணும் ஸோ அப்படின்னு வேண்டிக்கோங்க. தாத்தா ஃபோட்டோ வீட்டில் மாட்டிருக்கீங்களா? இருக்குங்க சார். இருக்குங்க சார். இருக்குது. எப்படி மாற்றி வச்சுருக்கீங்க? எந்த திசையை நோக்கி வச்சுருக்கீங்க? அது கிழக்கு திசை. கிழக்கு திசை நோக்கி இறந்தவருடைய ஃபோட்டோ வைக்கக்கூடாது. சரிங்க சார். இறந்தவர்களை ஃபோட்டோவை மேற்கு திசை நோக்கி தான் வைக்கணும். ஏன்னா மேற்கு தான் மறைவு. அப்போ மறைந்தவருடைய சூரியன் எப்போ இங்கே மறையுதுங்க, மேற்கில் மறையுது. அப்போ இறந்தவருடைய ஃபோட்டோவை மேற்கு நோக்கி தான் வைக்கணும். அப்போ உங்களுடைய தாத்தாவுடைய ஃபோட்டோவை மேற்கு நோக்கி வைங்க. நீங்கள் இங்கிருந்து எங்கேயாச்சும் வெளியூருக்கு வேலைக்கு கிளம்புறீங்க அப்படின்னா தாத்தா ஃபோட்டோ பார்த்து இன்றைக்கி போகிற காரியம் நல்ல முடியாக சரியாகும்னு சொல்லுங்கள். அதை விட முக்கியமாக கடன். அப்போ காலையில் நீங்கள் எழுந்தோடனே என்ன பண்ணுங்கள், வீட்டில் இருக்கும்போது தாத்தா ஃபோட்டோ பார்த்து என்னுடைய கடன் அடைய வழி கொடுங்கன்னு சொல்லுங்கள். குலதெய்வம் கோயிலுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு போங்க, தாத்தா ஃபோட்டோவை ரெகுலராக கும்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சால் தான் என்ன ஆகும், கடனுடைய பிரச்சனையானது குறைவாகும். ஓகேங்களா? வச்சுக்கலாம், அதுவும் வச்சுக்கலாம். ஏன்னா 5ஆம் இடம் குலதெய்வம், அதையும் வச்சுக்கலாம். இப்போ 5ஆம் இடம் குலதெய்வம், 9ஆம் இடம் 5ஆம் இடம் குலதெய்வம், 9ஆம் இடம்ங்கிறது தெய்வம். அப்போ குலதெய்வத்துடைய ஃபோட்டோவை என்ன பண்ணலாம், இஷ்ட தெய்வத்தையும் வச்சுக்கலாம் இல்லைங்க சார்? இஷ்ட தெய்வம்ங்கிறது கிடையாது, குலதெய்வம். ஓகே. குலதெய்வத்து ஃபோட்டோவை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் போகும்போதெல்லாம் குலதெய்வத்தை ஃபோட்டோ வச்சும் நம்ம என்ன பண்ணலாம், அது பக்கத்துலேயே வச்சுருங்க சார் எப்பயும். சரிங்களா? சரிங்க சார். அவ்வளோதான். அப்போது நம்முடைய லக்னத்தை இயக்குவதற்கான ஒரு பெரிய சூட்சமும் இதுதான். லக்னத்தையும் கடன் அடைவதற்கான சூட்சமும் இதுதான். இதுக்கப்புறம் நம்ம கிளாஸில் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம். ஆனால் இந்த விஷயங்கள் நான் அந்தளவுக்கு பெருசாக சொல்லி கொடுக்கல. நம்முடைய மாணவர்களுக்காக இந்த ஒரு ஏன் சொல்லுவாங்க இல்லையா, குருநாதருடைய கையில் ஒரு வித்தையாச்சும் கொஞ்சம் இருக்கணுங்கிறதுக்காகத்தான். சரி, நேரில் வரும்போது கொஞ்சம் இந்த விஷயத்த சொன்னோம்னா தான் உங்களுக்கு தெளிவாக புரியுங்கிறதுக்காகத்தான் இதை நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? இன்னொன்று இருக்குதுங்களா? இன்னும் இருக்குதுங்க, இன்னும் 2-3 சீக்ரெட் இருக்குதுங்க. ஏதாச்சும் ஒரு வித்தையாச்சும் கடைசியில் நம்மளுடைய கையில் வச்சுருக்கணும் இல்லையா? எல்லா வித்தையும் கற்றுக் கொடுத்துட்டோம் நம்மளுக்கு ஒன்றும் பவர் இல்லாமல் போயிடுமே இல்லைங்களா? இன்னும் 1-2 வித்தைகள்லாம் இருக்குங்க. அதெல்லாம் நம்ம காலப்போக்கில் போக போக கற்றுக்கலாம், வெளியே வரும், கவலைப்படாதீங்க. சரிங்களா? 2 சூச்சமும் சொன்னேன், ஒரு சூச்சமும் இதை சொல்லிட்டேன். இந்த சூச்சமத்தை யூடியூப்லேயே சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் ஒன்றும் புதுசாகலாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதில்ல. இந்த கடன் அடைக்கக்கூடிய பரிகாரத்தையும் இந்த லக்கணப்புள்ளி இயக்கிறது ஆல்ரெடி நீ யூடியூப்பில் சொல்லியிருக்கேன். இது சொல்லாமல் எல்லாம் இல்லைங்க, அதை தாண்டி ஒரு சூச்சம் வச்சுருக்கிறேங்க. அது காலங்கள் வரும்போது நம்ம வெளிப்படுத்துவோம். சரிங்களா? நன்றி. ஓகேங்களா? ஓகே, அனைவருக்கும் வணக்கம். நான் 6th பேட்சில் 105 நாள் கிளாஸ் படித்தேன். ரொம்ப ரொம்ப அருமையான பேட்சும் கூட. ரொம்ப அருமையாக சார் எடுத்தாங்க. நமக்கு ஆன்லைனில் படிக்கிறது மாதிரி ஒரு ஃபீலே வரல. ரொம்ப ரொம்ப சார் ரொம்ப நகைச்சுவையாகவும் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. ஒவ்வொரு விஷயமும் நல்ல நுணுக்கமாக புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜோதிடத்துக்கு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததே அப்புறம்தான். ஆக்சுவலாக நான் அதுக்கு முன்னாடி நிறைய ஜோதிட புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணியிருக்கேன். அப்போ நான் நினைப்பேன் ஜோதிடம் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிருக்கேன். பட் சார்கிட்ட படித்த உடனே தான் எனக்கு புரிஞ்சது ஜோதிடம்ங்கிறது எல்லாராலையும் படிக்க முடியும், ஈஸியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. கிளாஸ் ரொம்ப அருமையாக இருந்தது. என் கூட படித்த நிறைய பேர் இதில் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்த்ததும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சாரையும் நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிளாஸ் ரொம்ப அருமை சார். தேங்க்யூ. நான் 6th எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கௌசல்யா. நான் 6th பேட்சில் தான் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ 7th பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாரையும் நான் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் எங்களுக்கு கைட் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். அவருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு எல்லாருக்கும் தேவை. ஏன்னு கேட்டால் இவ்வளோ பெரிய குரு எங்களுக்கு கிடச்சது. நட்சத்திரத்தை பற்றி நாங்கள் முழுசாக கற்றுக்கிட்டது அவர்கிட்ட தான். ஏன்னா நட்சத்திர நாயகனே அவர் தான். அவர் மூலமாக தான் இந்த நட்சத்திரத்தை பற்றியும் கர்ணநாதனை பற்றியும் எல்லா டீட்டெயில்ஸும் அவர் சொன்னது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் சார். எல்லோரும் வந்ததுக்கு தேங்க்ஸ். நன்றி. என் பேர் உஷா. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். நான் 6th பேட்ச் படித்தேன்.
நான் வந்து நிறைய குருமார்கள்கிட்ட படிச்சிருக்கேன். ஆனாலும் நம்ம இந்த சார்கிட்ட படிக்கும்போது தான் எனக்கு ஜோதிடத்தில் சொல்கிறதுக்கு கான்ஃபிடென்ட்டே வந்துச்சு. அதுவும் இல்லாமல் எங்கள் குரூப் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஜாலியாக இருக்குன்னா ஒரு கிளாஸ் மாதிரி இருக்காது, ஒரு அரட்டை இருக்கும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி சார் வந்து எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அதே மாதிரி அவர் எடுக்கிற எல்லா சப்ஜெக்டும் வந்து ரொம்ப புரியும்படி இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். இன்றைக்கி எடுத்த வகுப்பு எங்களுக்கு வந்து உபயோகமாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி, குருவுக்கும் நன்றி, இங்கே வந்திருக்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பழனிவேலு, நான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்திருக்கேன். நம்ம வந்து நான் வந்து 5வது பிரிவுலையும் படித்தேன், 6வதுலையும் சேர்ந்துருந்தேன். ஆனால் எனக்கு வந்து தொடர்ந்து கண்டினியூவாக என்னுடைய சூழ்நிலை சம்மந்தமாக இந்த கண்டினியூவாக அதை கிளாஸ் அட்டன் பண்ண முடியல. அதனால் 5வது குரூப்லேயும் சேர்ந்துருந்தேன், 6வது குரூப்லேயும் சேர்ந்துருந்தேன். இப்போ நம்மலாம் பார்க்கும்போது காலண்டர்லாம் பார்ப்போம், பார்த்து அந்த வாரம் திதி இதை தான் நட்சத்திரம் பார்ப்போம். அதுக்கடுத்து நம்ம அந்த யோகம் கரணம்லாம் போகவே மாட்டோம். பெரும்பாலும் யோகம் கரணம் நமக்கே நம்ம யோகா எண்ணத்தில் பிறந்தோம், கரண எண்ணத்தில் தெரியாது. அதுக்கடுத்து இந்த ஜாதக வித்தியாசம் சொல்லுவாங்க, காஜி சாதகம்னு ஒரு சாதகம், அது யாரையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அது வந்து நம்ம சாப்பிட்டு தான் கேட்க முடிஞ்சது. அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் பயன்படுத்தும் போது ரொம்ப அருமையாக இருக்குது. அது வந்து எல்லாருமே கொஞ்சம் எல்லாம் கற்றுக்கிட்டோம். அதையெல்லாம் பயன்படுத்தி சாருக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் சொன்னோம்னா நம்ம ஸ்டூடெண்ட் வந்துட்டாங்கன்னு நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அதுதான் எல்லாருடைய ஆண்டோடைய அருளை எதிர்பார்க்குறேம்மா. எல்லோரும் படித்து எல்லோரும் நல்லா நம்ம சார் மாதிரியே ஒரு பெரிய லெவலுக்கெல்லாம் வரணும்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்தித்து என்னுடைய முடியும். நன்றி. வேறு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும்பெருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்ற ராமலிங்க சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி எனது குருநாதர் பண்டிட் பாலசுப்ரமணியாவை வணங்கி நான் ஒரு 7வது பேட்ச் ஸ்டூடெண்ட்டுங்க. நான் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நானும் எத்தனையோ ஜோதிடர் பார்த்தேன். ஆனால் எல்லாம் வந்து எல்லாருன்னா அதை பற்றி 12க்கு போயிட்டாங்க, உனக்கு எதுவும் வந்து அது இஷ்டம் இல்லை அப்படி இப்படின்னு எல்லாம் குழப்பி விட்டுகிட்டே இருந்தாங்க. இந்த ஜி சொன்னதுலேருந்து தான் நான் வந்து அபயோகியாகி இருக்கார், அதில் தான் பலம் வந்துச்சு அப்படின்னு சொன்னார். அதுலேருந்து தான் படித்தேன். ஜி வந்து சொல்கிற சூட்சமெல்லாம் வந்து வேறு யாரும் சொல்கிற மாதிரி தெரியல. ஏன்னா நிறைய சொல்கிறாங்க, இருந்தாலும் ஜி சொல்கிற சூட்சமெல்லாம் வந்து சிறப்பாக சொல்கிறாங்க. அப்புறம் நட்சத்திர நாயகன் இது வந்து பட்டம் நம்ம ஜி வாங்கியிருக்காங்க. அது இல்லாமல் இப்போ வந்து கிரக பலத்தில் வந்து யாருமே சொல்ல அந்தளவுக்கு கிளாஸ் சூப்பராக சொல்லித்தராங்க, பொறுமையாக சொல்கிறாங்க. நம்ம பேட்ச் மாணவர்கள்லாம் வந்து சிறப்பாக படிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி. வாய்ப்பை வழங்கிய பண்டிட் பாலசுப்ரமணியம் ஐயாவுக்கு நன்றி. வணக்கம். பண்டிட் பாலசுப்ரமணிய அவர் ஜோதிட ஆசிரியர் வகுப்பு எடுக்கிறது ரொம்ப தெளிவாக நல்லா இருக்குது. அவர் கரெக்டாக ப்ராக்டிக்கலாக நிறைய சொல்லியிருக்கிறாரு. ஜோதிடம் கற்றுக்கணும் அல்லது ஜோதிடம் படிக்கிறதுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு மிகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ஜோதிடத்தை பற்றி எதுவும் தெரியாது, ஃபுல்லாக 0. அதனால் எனக்கு கொஞ்சம் சரியாக தெரில. ஆனால் எனக்கே வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு. அந்த ஆடியோஸை ரிப்பீட்டாக கேட்டோம்னாக்கா நல்லா தெளிவாக புரியும். அந்தளவுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப நல்லா இருக்குது. நன்றிங்க சார். இதை கற்றுக்கலான்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் சேனல்லாம் சர்ச் பண்ணிவிட்டு கடைசியாக வந்துட்டு பண்டிட் பாலசுப்ரமணியம் குருவோடைய அந்த அணுகுமுறை வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் சேரலாம் நினைக்கும் போது கூட எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை எப்படின்னு தெரியாமல் தான் சேர்ந்தேன் நான். அதுக்கப்புறமா ஒவ்வொரு நாளும் கிளாஸ் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு எங்கள் கிளாஸ்லலாம் எங்களை விட சீனியர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எதுவுமே தெரியாத ஒரு ஸ்டூடெண்ட்டு கூட புரிகிற அளவுக்கு தெளிவாக சொல்லி கொடுப்பாரு. எவ்வளோ சந்தேகம் கேட்டாலும் கொஞ்சம் கூட அவர் வந்து வருத்தப்பட்டோ கோபப்பட்டோ நாங்கள் இன்னும் பார்த்ததே இல்லை. அவர் வந்து தெளிவாக மீண்டும் மீண்டும் எந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு பாடத்தில் சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மீண்டும் சொல்லுவார். எங்ககிட்டையும் சொல்லுவார், அவருக்கு புரியலன்னா மறுபடியும் யாராவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் அட்வைஸ் பண்ணுவார். அது இல்லாமல் ஆன்லைன்லலாம் பார்த்திங்கன்னா இப்போ 500 1000க்குலாம் நிறைய கிளாஸஸ் நடத்துகிறோன்னு சொல்லிட்டு நிறைய விளம்பரம்லாம் பார்க்க முடியுது. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. ஆனால் இவர் வந்துட்டு ஒரு முதல் அக்கு வரை இருக்கிற
எல்லா பாடத்தையுமே தெளிவாக சொல்லித்தராரு. நான் வந்து எதுவுமே தெரியாத, அதாவது நான் வந்து ஜாதகத்தை நம்பாத ஒரு ஆளாக இருந்தேன். இப்போ வந்து ஒருத்தரோட ஜாதகத்தை தெளிவாக ஆய்வு பண்ணி சொல்கிற அளவுக்கு எனக்கு வந்து இது வந்து திறன் வந்திருக்கு. அதுக்கு வந்து குருவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட படித்த எல்லா மாணவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து வந்திருக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஜாதகம் பார்க்குறதுக்காண்டி தான் சார்ட்டை காண்டாக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் திரும்ப அடுத்தது கிளாஸ் அட்டன் பண்ணலான்ட்டு, நான் டிவி மெக்கானிக் தான் என்னுடைய தொழில். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் இந்த ஜோதிட துறைக்கு சாருடைய ஸ்பீச்சு தான் என்னை இங்கே வரவழைச்சிது. திரும்ப நல்லா அதுக்கப்புறம் கிளாஸு சேர்ந்து அதில் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் என்னுடைய ஜாதகத்தை நான் இதுக்கு முன்னாடி நிறைய ஜோதிடர்கிட்ட பார்த்துருக்கேன். ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் எதுக்கிட்டா நீ பிறந்ததே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிலர் நீ நல்லா கொடீஸ்வரன் ஆயிடுவ அப்படின்னாங்க. அது நான் வேலை பார்த்தது வந்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால் ஒரு ஜோதிடர் என்ன சொன்னார்னா, நீ நிறைய லாட்ரி டிக்கெட் எடு, பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவார். ஒரு 2010 இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். திரும்ப சார்ட்ட கிளாஸ் அட்டன் பண்ணும்போது தான் தெரியும், உனக்கு எப்படா யோகம் வரும், இனிமேல் தான் யோகம் உனக்கு ஆரம்பிக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் சார் சொன்னதுக்கப்புறம் அந்த வேதகன் பாசகன் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் அந்த கிளாஸ் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்கிட்டு நட்சத்திர தாராபலன், திதி, யோகம், கரணம். அதுக்கப்புறம் திதி கோயிலுக்கு சார் சொல்லியிருந்தாங்க, கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் கோயில் தான். அங்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்படி படிப்படியாக நல்ல ஒரு எனர்ஜி கிடச்சிது. அதுக்கப்புறம் திரும்ப வாழ்க்கையில் நல்ல மாற்றம். கிளாஸ் அட்டன் இப்போல்லாம் முந்தானத்தோட கிளாஸ் முடிஞ்சிட்டு, ஏன்டா இப்போ கிளாஸ் முடிஞ்சிருக்குங்கிற மாதிரி தான் ஃபீலிங் இருக்குது. திரும்ப நைட்டு எப்போ ஒரு 8:30 மணி 9 மணி வராதா அந்த டயத்தில் கிளாஸில் அட்டன் பண்ணது எல்லா நண்பர்களோடையும் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, நிறைய 2018 புதுசாக வீடு வாங்கி போயிட்டேன். அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி லாபமே இருக்காது, ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டு இருக்கும். அதில் தான் என்னென்னா, நான் நிறைய இடத்துல அதிகம் போய் தேடி அலைஞ்சி இது எதுக்காண்டி இந்த காரணம்னு கேட்கும்போது எல்லாம் வீடெல்லாம் நல்லா இருக்குங்க, ஒன்றும் இல்லைங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. திரும்ப அடுத்து சார் கிளாஸில் இந்த விவிஜே சிஸ்டம், வாயில் வாஸ்து சிஸ்டம், அதில் போய் அடித்து சார் கரெக்டாக அடித்தாங்க. என் வீட்டம்மா வீட்டில் தான் வீடு இருக்குது, 11ஆம் பாவத்தில் இருக்குது, தனுசு லக்கணம் 11ஆம் பாவத்தில் இருக்குது. இந்த இடத்துல இருந்தால் அவங்க வீட்டம்மாவுக்கு அந்த 5 பைசா கையில் நிற்கவே நிற்காது, நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சு கொடுத்தாலும் நிற்க கரெக்டாக இருந்துச்சு. அதன்படி இன்னும் அடுத்து அதை மாற்றுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையை மாற்றி விட்ட என்னுடைய குருநாதர் பண்டிட் பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு கோடானு ஓடி நன்றிகள் இந்த மூலம் தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து சாதாரண ஒரு டிரைவரு. நான் வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு டிரைவர் வேலையில் இருக்கேன். கிட்டத்தட்ட 2002 காமராஜர் யூனிவர்சிட்டியில் ஜோதிடம் படித்தேன். அதுக்கப்புறம் 20 ஆண்டுகள் ஜோதிடம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதுக்கப்புறம் சரியான புரிதல் இல்லாதால இப்போ குருக்கிட்ட வந்து சேர்ந்து படித்து நல்ல புரிதலோடு இப்போ இங்கே படிச்சுட்டு இருக்கும்போது நல்ல ஒரு திறனோடு இருந்துகிட்டு இருக்கோம். இப்போ படித்த பேட்சில் உள்ளவங்களும் எல்லாம் நல்லபடியாக ஜோதிடம் பார்க்குறாங்க. அதேமாதிரி நீங்களும் படித்த படிப்பை விடாமல் கண்டினியூவாக தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் சொல்லுங்கள், அப்படியே மறந்து விட்டுறாதீங்க. குருவை கன்சல்ட்டிங்லேயே வச்சுக்கிங்க, நம்ம நண்பர்கள் இணைப்புலே இருங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். எங்கள் குருநாதர் பண்டிட் பாலசுப்ரமணிய ஐயா எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் தாங்க. இவர் ரொம்ப இவ்வளோ தெளிவாக எங்களுக்கு கிளாஸ் எடுத்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. கோடான கோடி நன்றி. நெத்தியடி மாதிரி அனைத்து பரிகாரங்கள், முடக்கு நிவர்த்தி எல்லாமே சூப்பராக சொல்கிறாரு. இன்னும் அடுத்தடுத்து நிறைய பேர் கிளாஸில் கலந்துக்கிட்டு நிறைய பேர் படிக்கணும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணகிரிலேருந்து பத்மநாபன் பேசுகிறேன். நான் வந்து இந்த மாந்திரிக கிளாஸ்ன்ட்டு நிறைய படித்து மாந்திரிகத்தில் இதெல்லாம் சேர்ந்து நான் தொழிலும் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் சார்கிட்ட படித்ததில் மாந்திரிகத்தில் ஜெயிச்சதை விட ஜோதிடத்தில் நிறைய ஜெயிச்சிருக்கேன். கிளைண்ட்டுங்க வந்திருக்காங்க, 3 நாளில் ரிசல்ட்டு. 9 வருஷமாக பிரச்சனை இருந்திருக்கு, 3 மாதத்தில் அவர் கொடுத்த பரிகாரத்தில் கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு பிரசன்னம் அப்படின்ற முறையில் ஜாதகத்தை ஆய்வு பண்ணி அவர் சொன்ன முறையில் கொடுத்துருக்கேன். 3ஆவது நாள் அதுவும் நடந்திருக்கு. ஒரு மாதத்துலேயும் சார் சொன்னது ஒரு புதுமையான விஷயங்கள் பேர் மாற்றி கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு. ஏன்னா எங்கள் பரம்பரை தொழிலே எங்கள் தாத்தா வந்து ஜோதிடராக இருந்தார். ஆனால் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நிறைய குருநாதர்கிட்ட படிச்சிருக்கேன், எல்லாருக்கிட்ட கொஞ்சம் பர்சன்டேஜ். ஆனால் இவர் ஒளிவு மறைவு இல்லாமல் கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் நான் சார்கிட்டே சொல்ல நான் இப்படியெல்லாம் பண்ணுறேன் அப்படின்ட்டு. நான் நிறைய வாரி இறைப்பேன், ஒன்று கிடைக்குமா, எதனா கிடைக்குமா அப்படின்ட்டு. இப்போ சார் கொடுத்த பரிகாரத்தில் நிறைய பேருக்கு வாழ்வியல் பரிகாரம் கொடுத்து ஜெயிக்க வச்சுருக்கேன்.
பேர் மாற்றி கொடுத்து ஜெயிக்க வச்சுருக்கேன். தொழில் நானே போய் முன்னாடி நின்று வாஸ்படியெல்லாம் மாற்றி ஜெயிக்க கொடுத்துருக்கேன். நிறைய விஷயங்கள் இப்போ சார்கிட்ட வந்து இந்த 80 days கிளாஸ் யார் யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மாபெரும் வெற்றி கிடைக்கும். மாந்திரிகத்தில் கிடைக்காத வெற்றி. ஏன்னா எங்கள் அண்ணன் வந்து மாந்திரிகத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டாரு, ஸ்டாப் பண்ணணும், இனிமேல் மாந்திரிகம் பண்ணக்கூடாது. ஏன்னா கோயில் ஒன்று கட்டினேன் நான். மாந்திரிகத்தில் கிட்டத்தட்ட 15 பேர் சொன்னாங்க நீ கோயில் கட்டலாம் அப்படின்ட்டு. ஆனால் சார்கிட்ட ஆய்வு பண்ணும்போது நீ கோயில் கட்டினேன்னா ஊரை விட்டு ஓடணும் அப்படின்னாரு. ஆனால் அந்த பீரியடில் நான் கோயில் கட்டிட்டு ஊரை விட்டு அதுக்கு ஒரு 25 லட்ச ரூபா செலவு பண்ணேன். எல்லாருமே சேர்ந்து மாந்திரிகன்னா எல்லாருக்கும் தெரியும் எப்போ அடிக்கலாம், நம்ம எவ்வளோ தான் பண்ணாலும் எல்லாருக்கும் ஒரு பயம் கலந்த விஷயம். அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்புறம் தான் சார் சொன்னார் இந்த மாதிரி நீ பட்டிருப்பன்னு. அந்த விஷயம்லாம் பாதிப்பு அடைஞ்சு இப்போ எவ்வளோ நான் பாதிப்பு அடைஞ்சினோ சார் சொன்ன பரிகாரம் பண்ணிவிட்டு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கேன். நிறைய பேருக்கு கெயினும் பண்ணி விட்ருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு எல்லாமே சார் கிளாஸ் மூலிமா அவள் வெற்றி எனக்கே கிடைக்குது. ஏன்னா மாந்திரிகத்தில் நான் உள்ளே போய் கூட கிடைக்காத வெற்றி. இப்போ ஒரு பேய் பிசாசாக இருக்கட்டும் அசால்ட்டை ஓட்டிடுவேன். ஒரு குழந்தைங்க ஹாஸ்பிட்டலில் முடியாமல் இருந்தால் கூட வீடியோ காலே கிளியர் பண்ணுவேன், ஹீலிங் பவர் பண்ணி கிளியர் பண்ணுவேன். இந்த மாதிரி பல விஷயத்தில் வெற்றி கிடைச்சோம். சார்கிட்ட சேர்ந்ததுனால இன்னும் என்னுடைய விஷயம் வந்து இன்றைக்கி மாந்திரிகம் இனிமேல் நான் பண்ணணுமா தேவையில்லை அன்றைக்கி ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே இன்றைக்கி ஜோதிட மூலியமாக பரிகாரம் கொடுக்குறேன். நிறைய கிளைண்ட்டுக்கு வராங்க, எல்லாருக்கும் ஜெயிச்சு கொடுத்துருக்கேன். ஃபாரின் கிளைண்ட்டுக்கெல்லாம் வராங்க, அது மூலம் ஜெயிச்சுருவோங்க. இது காரணம் வந்து சார் தான். இது மாதிரி குருங்க வந்து இளம் வயதிலே இப்படி இருக்காருன்னா இன்னும் ஒரு 5 years போச்சுன்னு வச்சுக்கோங்க மிகப்பெரிய டாப்பில் வருவார். இந்த மாதிரி யாராவது நீங்கள் படிக்கணும்னு இருந்தால் தாராளமாக சார்கிட்ட படிங்க. மிகப்பெரிய வெற்றி உங்கள் வாழ்க்கையில் மாறும். உங்களை சார்ந்தவங்களையும் நீ வெற்றி அடைய வைக்கலாம். மிக்க நன்றி இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜோதிட முறை கற்றுக் கொடுக்கும்போது எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை எல்லாமே நான் ஒளிவு மறைவின்றி கற்றுக் கொடுத்துருக்குறேன். ஸோ இதை நீங்கள் பயன்படுத்துறதுல தான் அவங்களுடைய வெற்றியே இருக்குது. கண்டிப்பாக பயன்படுத்துங்க. நம்ம வந்து எல்லா முறைகளையுமே ஆய்வு பண்ணியிருக்கிறோம். ஒரு முறை 2 முறையெல்லாம் கிடையாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 44 மெத்தட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம இந்த 7th பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா 6th பேட்சை விட வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஜாஸ்தி. இது ஏன் இந்த பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் சில விஷயங்கள் கிடைக்கும் இல்லைங்களா. நம்ம பிரபஞ்சத்துக்கு வந்து ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பிரபஞ்சம் திருப்பி நமக்கு ஒரு சில விஷயங்கள் கொடுக்கும். நீங்கள் நல்லதை செஞ்சால் அது நல்லதாக திரும்பி வரும், கெட்டதை செஞ்சால் கெட்டதாக திரும்பி வரும். அப்போ நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும்போது பிரபஞ்சம் இயற்கையாகவே சில விஷயங்கள் நமக்கு கொடுக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா 4வது பேட்சில் கொடுத்த விஷயங்கள் 50%, 5வது பேட்சில் கொடுத்த விஷயங்கள் ஒரு 65%, அதே மாதிரி 6வது பேட்சில் கொடுத்த விஷயங்கள் ஒரு 75%, இந்த 7வது பேட்சில் கொடுத்த விஷயங்கள் 95%. அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு மனிதனுடைய பிரச்சனைகள் இப்படித்தான் இருக்கும், இந்த காலகட்டங்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தான் ஜாதகர் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும், அதே மாதிரி அந்த ஒரு சூட்சமாக சொல்லி கொடுத்தேன். கடைசியாக எல்லாருக்கும் தெரியும் 7th பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு கடைசியாக ஒரு சூட்சமாக சொல்லி கொடுத்தேன். எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிவிட்டு ஒரு சூட்சம் இருக்குது சொன்னோமா இல்லைங்களா. லாஸ்ட்டு சூட்சமும் எப்போ நடக்கும் அப்படிங்கிற ஒரு சூட்சமாக சொல்லி கொடுத்தேன். இப்போ எல்லா பரிகாரங்கள் நம்ம பண்ணினாலும் ஒரு விஷயம் எப்போ நடக்கும் அப்படிங்கிற ஒரு சூட்சமத்தை நம்முடைய 7th பேட்ச் ஸ்டூடெண்ட் தான் சொல்லிக் கொடுத்தேன். 6th பேட்ச் ஸ்டூடெண்ட் கூட சொல்லிக் கொடுக்கல. ஏன்னா அதில் வந்து என்ன அப்படின்னா நம்முடைய என்ன சொல்கிறதுங்க, இப்போ எல்லாருமே எவ்வளோ கற்றுக்கிட்டாலும் கூட நிறைய பேர்த்தோட விஷயம் என்னென்னா பரிகாரங்கள் செய்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். இந்த பரிகாரங்கள் செய்து அந்த பரிகாரங்களுக்கான பலன் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சில பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அது இந்த நேரத்தில் எப்படி துல்லியமாக நடக்கும், அவங்க அந்த மாதிரி நேரத்தில் என்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திப்பாங்க அப்படிங்கிறது எல்லாம் தெளிவாக 7th பேட்சில் கொடுத்துருக்கோம். அப்போ 6th பேட்ச் வந்து 75னா 7th பேட்ச் வந்து 95. நீ அடுத்து வரக்கூடிய 8th பேட்சுக்கு எவ்வளோ போகும் நமக்கு தெரியல. அதான் கிட்டத்தட்ட பிரச்சனையுடைய ஆழம் இதுதான், பிரச்சனைக்கான தீர்வு இதுதான், இவங்களுக்கு நடக்கக்கூடிய காலம் இதுதாங்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், கிட்டத்தட்ட அந்த ஒரு இடத்த தொட்டுட்டோம். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு தான் கற்றுக்கிட்டாலும் கடைசி ஒரு 5% பேலன்ஸ் இருக்க தான் செய்யும். ஏன்னா ஜோதிடர்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்லிட முடியாது. நமக்கு மேலே இறைவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்தீங்கன்னா கிளாஸில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவுக்கு விஷயம் கிடைச்சதோ எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் வந்து நிறைவாக கொடுத்துருக்குறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிரபஞ்சம் நான் சாதாரணமாக இங்கே நின்றுட்டுருக்கிறேன் கிடையாதுங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அருளாசி தான். இன்றைக்கி நம்ம மலேசியா வரைக்கும் போய் அப்பாயின்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னா அதற்கு வந்து உங்கள் மூலமாக கிடைச்ச ஒரு சில விஷயங்கள் தான் அதுக்கு காரணம். சரிங்களா. எதுவும் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. கடவுளுடைய அனுகிரகம் இருந்தால் தான் கிடைக்கும்னு ஆழமாக நம்புகிறேங்க. எனக்கு தெரிஞ்சது இன்றளவு நான் சொல்கிறேங்க. நானும் ஜோதிடத்தில் வந்து இன்னும் ஒரு அடியேன்னு தான் நான் சொல்லுவேனே தவிர நான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன், நான் ஒரு பெரிய குருன்னு நாம் என்றைக்குமே சொன்னது கிடையாது. அதனால் நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வந்து மக்களுக்கு கொடுப்போம்.
நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் நல்லா இருக்கணும். அதற்கான வழிமுறைகளை தான் வந்து எப்பொழுதுமே நம்ம வந்து என்னனுங்க தேடணும், அவங்களுக்கு கொடுக்கணும். சரிங்களா? ஸோ ரொம்ப மகிழ்ச்சிங்க இந்த வகுப்பில் வந்து கலந்துக்கிட்டு. ஸோ இது இந்த 7வது பேட்ச் வந்து இறுதி நாள் வகுப்பு அப்படின்னு சொல்லலாம், அதாவது நிறைவு நாள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து எனக்கு சொல்லும்போது அழுகியே வருது. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்குறோம். சரிங்களா? நன்றி. அனைவரும் வருகை தந்து இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தற்போது சான்றிதழ், பயிற்சி சான்றிதழ் வாங்க.